பிக் பாஸ் அப்படிங்கிறது ஸ்கிரிப்டடா இல்லாட்டி உண்மையிலே ரியலா நடக்கிறதா? நான் படிச்ச படிப்பு மேலேயும் கடவுள் மேலேயும் கலைத்தாய் மேலேயும் சத்தியமா சொல்றேன், பிக் பாஸ் வந்து ஈவன் டாய்லெட் ஆக்டிவிட்டிஸ்க்கு கூட தண்ணி இல்லை. அங்க எல்லாம் டிஷ்யூ பேப்பர் தான் வச்சிருந்தாங்க. விஜய் சேதுபதி வந்து உங்களை திட்டுறது, நீங்க அதை வாங்கிக்கிறது, அதெல்லாம் உண்மைதானா? விஜய் சேதுபதி சார் எபிசோடு வந்தாலே அடி வயிற்று நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கோமா, நானும் இல்லை எல்லாரும். நம்ம நினைச்ச மாதிரி ட்ரெஸ் கூட எடுத்துட்டு போக முடியாது. அதுவுமே ஸ்டோர் ரூம் வழியா வரும், நாங்கள் போறப்ப கொண்டு போக முடியாது. மேடம் என்னெல்லாம் யாராலையும் விளக்க வாங்க முடியாது மேடம். நான் ரொம்ப ஒரு வித்தியாசமான கேரக்டர். சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்லவே இல்லை மேடம். யார் ரொம்ப ஆட்டிடியூட் ஹீரோயின்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க? சபரி வந்து ஆக்சுவலா ஓவர் ஆக்டிங் பண்ணுவா, அப்படி ஒரு சுயநலம் இருக்கும். ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஷோல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தான் இருக்காரு. பிக் பாஸ் பத்தி எக்ஸ்க்ளூசிவா பேசுறதுக்காகவே இன்னைக்கு வந்திருக்காரு. மக்களாகிய உங்க எல்லாருக்குமே என்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்க சார்பா இப்போ நான் கேட்க போறேன். சோ என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஷோவை கண்டிப்பா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா பிக் பாஸ் பத்தி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் இப்ப நம்ம கிளியர் பண்ண போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, பிக் பாஸ்க்கு அப்புறம் இப்ப லைஃப் எப்படி இருக்கு? எப்பயும் ஒரே மாதிரி தானே மேடம். ஓகே, பிக் பாஸ் முன்னாடியும் நல்ல ஒரு வியூவர்ஸ், பிக் பாஸ்க்கு அப்புறம் சேம் தான் மேடம். ஓகே, ஸோ பிக் பாஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஜென்ரலா ஃபன்னா ஒரு கேள்வி. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ அண்ட் ஹீரோயின் யாரு? நிறைய பேரை பிடிக்கும், பர்டிகுலரா யார் சொல்றது இல்ல, எந்த ஹீரோ பிடிக்கும், இவங்களோட இந்த படம் பிடிக்கும், இந்த ஹீரோயின் பிடிக்கும் அப்படின்னா? அப்படிலாம் பர்டிகுலரா யாரும் இல்லை மேடம். பொதுவாக ஹீரோஸ் வந்து தனுஷ் அண்ணா, சிம்பண்ணா, அதுக்கப்புறம் அஜித் சாரு, அந்த மாதிரி எல்லாருமே பிடிக்கும். ஹீரோயின்ல அவன் பர்டிகுலரா அப்படி யாரும் கிடையாது மேடம். ஏன்னா நீங்க பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தீங்க எனக்கு தமன்னா, அப்புறம் சமந்தா, த்ரிஷா எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. பிரஸ் மீட்ல நிறைய சொல்லியிருந்தேன். ஒரு பகுதி மட்டும் ரிலீஸ் ஆயிருச்சு. த்ரிஷா மேடம் மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டேன், அந்த தானே சொல்றீங்க. காரணம் வந்து அவங்க வந்து ஒரு லவபிள் பர்சன் மேடம். ஆக்சுவலா டாக்னா அவங்களுக்கு, நான் பெரிய டாக் லவர். அவங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்கும். இந்த நிறைய பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப ஒரு, அது மட்டும் இல்லாம நிறைய அவங்கள பத்தி நியூஸ் பார்த்துருக்கப்ப ப்ரொடியூசர்ஸ் இவங்கெல்லாம் வந்து த்ரிஷா மேடம் வந்து ஆக்சுவலாக வந்து கமிட்மெண்ட் மீறி, அதாவது ஆக்சுவலாக ஷூட்டிங் ஷெடியூல் போய் எக்ஸ்ட்ரா போனாலும் அதுக்குன்னு தனியாக சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ப்ராப்ளமே பண்ணாமல் டீசெண்டாக முடிச்சு கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு ஜெனியூனான பர்சன் சொல்லுவாங்க. ஸோ அது போக எனக்கு பர்சனலாக சில எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால நல்ல கேரக்டர், நல்ல மைண்டு, அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தேன். ஓகே, அந்த கேரக்டர் வைஸ் கேரக்டர் லுக்கு நல்லா தானே மேடம் இருப்பாங்க த்ரிஷா மேடம். அவங்களாம் ரொம்ப சீனியர் மேடம். நாங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்ப இன்னொன்று சொல்லியிருந்தேன் பாருங்க, 2003 நான் 10th படித்தேன். அப்பயே அவங்களோட அலைப்படம் வந்துச்சு. ஆமா ஆமா, சிம்பு கூட பண்ணியிருந்தாங்க. ஆமா மேடம், சிம்பண்ணா கூட பண்ணியிருந்தாங்க. அது நல்ல படம் தான் மேடம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அலை படம் பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, இப்போ ஏதாவது படத்துல, த்ரிஷாவோட படத்துல நீங்களும் ஏதாவது கமிட் ஆனீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? எவ்வளோ ஹாப்பியா இருப்பீங்க? நல்லா ஹாப்பியா தான் மேடம் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஹீரோயின்ஸ் நிறைய பேர் பிடிக்கும், பார்த்துருப்பீங்க. யார் ரொம்ப ஆட்டிடியூட் ஹீரோயின்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்ப த்ரிஷா நல்ல கேரக்டர் சொன்னீங்க. அப்படிலாம் யாரோடய நான் பழகினது இல்ல மேடம். இல்ல, நார்மலா இப்ப ஜெனரலா நிறைய விஷயம் நம்ம மீடியால கேள்விப்படுறோம்ல, கேள்விப்பட்டதை வச்சு யாரு ரொம்ப அப்படிலாம் ஜெனரலா மீடியால கேள்விப்படுறத வச்சு சொல்ல முடியாது மேடம். ஆக்சுவலா 1னா 10ன்னு எழுதுவாங்க. ஸோ அவங்களோட இண்டிவிஜுவல் கேரக்டர் நம்மளுக்கு தெரியாம அவ்வளவு லேசா நான் யாரை பத்தி பேச மாட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் யாரை பத்தியாவது பேசினா அதுல ரீசன் இருக்கும், பிஹைண்ட் த ரீசன் இருக்கும், உண்மை இருக்கும், ஒரிஜினாலிட்டி இருக்கும். எழுதுறத வச்சு பாக்குறத வச்செல்லாம் யாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஏன்னா இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா நீங்க பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுறது இருக்கும், பட் வெளியில போர்ட்ரேட் ஆகுறது வேற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க கொடுத்த பிரஸ் மீட்ல வெளியில வந்தது பார்ட் 1 அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கப்புறம் நிறைய பேசுனீங்களா? சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அவங்க டாக் லவர் அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து வெளியே வரல. அதனால தப்பு இல்ல மேடம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க. த்ரிஷா மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்கறாருன்னு போட்டிருந்திருக்காங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல உங்களுக்கு. ஓகே, ஓகே, ஸோ இப்போ பிக் பாஸ் பத்தி பேசலாமா? கேளுங்க மேடம். ஓகே, பிக் பாஸ் பத்தி இப்ப நான் கேட்க போறது எல்லாமே என்னோட டவுட் இல்ல, அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல லட்சம் மக்களுடைய ஒரு சந்தேகம் அப்படின்னே கண்டிப்பா நம்ம சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் அப்படிங்கிறது ஸ்கிரிப்டடா இல்லாட்டி உண்மையிலே ரியலா நடக்கிறதா? ஃபுல்ல ஆக்சுவலா மேடம், நான் ரொம்ப தலைவணங்கிறது 2 விஷயம். ஒன்று கடவுள், ரொம்ப வந்து ஒரு கடவுள் பக்தியான ஒரு நபர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் படிச்ச ஒரு பிசியோ, நீங்க எங்க பார்த்தாலும் டாக்டர் திவாகர் பிபிடின்னு சொல்லுவேன். பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி. ஆமா மேடம், டாக்டர் படிப்பு மேடம். +2 முடிச்சுட்டு 5 இயர்ஸ் படிக்கணும். 2005 to 2010 பேட்ச். ஓகேங்களா. ஸோ
எம்பிபிஎஸ் மாதிரி இது ஒரு நல்ல ஒரு படிப்பு. இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்களே பார்த்துருப்பீங்க, நீட் எக்ஸாம்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஃபிசியோதெரபிக்கு நீட் எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு படிப்பு. நிறைய பேருக்கு பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் தானே ஒரு குழப்பம் இருந்துச்சு. இதுக்காக ஒரு சட்டமே வந்துருச்சு, பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கலாம் அப்படின்னு. நான் நிறைய ப்ரெஸ் மீட்லேயே நிறைய கொடுத்துருப்பேன். இப்போ இல்லை, ஆரம்பத்துல இருந்தே நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் மெயினாக நம்புறேன். என்ன ரீசன்னா, பிசியோதெரப்பி ஒரு சமுதாயத்தில் ஒரு மதிப்பான ஒரு டிகிரி. ஸோ நான் படித்த படிப்பு மேலேயும் அந்த மீனாட்சி தாய் கடவுள் மேலேயும் கலைத்தாய் மேலேயும் சத்தியமாக சொல்கிறேன், பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்டே கிடையாது மேடம். என்னையெல்லாம் யாராலையும் விலைக்கு வாங்க முடியாது மேடம். நான் ரொம்ப ஒரு வித்தியாசமான கேரக்டர்ஸ், பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. நீங்கள் 1000 பேர் 10 லட்சம் பேர் எதிர்த்துனாலும் நான் கரெக்டாக எதிர்த்து நிற்பேன். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வாங்க. எனக்கு இந்த பயமோ இதுவோ, ஒரு சில இடத்த அவாய்ட் பண்ணி போகிறோம்னா அதை விட்டு ஒதுங்கி போகிறது பயம் கிடையாது. சில பேர் கொஸ்டின் கேட்குறாங்க, எந்திரிச்சு போகிறோம்னா மேடம் நம்ம ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் பெரிய படிப்பு படிச்சுட்டு அவங்களோட ஈக்குவலாக நின்று சண்டை போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. பிக் பாஸ் ஹவுஸ்ல வேறு வழி கிடையாமல் சண்டை போடுறோம். மற்றபடி சண்டை உண்மையா, சண்டை போடுறது எல்லாமே உண்மைதான், அடிச்சுக்கிற மாதிரி போறது எல்லாமே உண்மை. ஸ்கிரிப்ட் கிடையாது மேடம். அதுக்கு தான் நான் சொன்னேன், என்னோட பெரிய பிரம்மாஸ்திரமான என்னோட படிப்பையும் கடவுள் நம்பிக்கையும் மேல சத்தியம், ஆக்சுவலா சத்தியம் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் எனக்கு இதை தவிர வேற வேலை கிடையாது. ஏன்னா பாக்குறவங்க எல்லாம் ஸ்கிரிப்டா தான் கேட்கறாங்க மேடம். அவங்க கோடி கோடியா செலவு பண்ணி அந்த பிக் பாஸ் ஹவுஸ் எவ்வளவு செலவாகும். எங்களுக்கு கேரவன்லயே வந்து என் மொபைல்லாம் வாங்கிடுவாங்க. நீங்க யாரு கண்டஸ்டன்ட்னே தெரியாது, ஓகேங்களா? இவங்க தான் கண்டஸ்டன்ட்ன்றது எங்களுக்கு தெரியாது, யாருமே தெரியாது மேடம். யாரு என் பக்கத்து கேரவன்ல யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஓகேங்களா? ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா போறப்ப பேக்கெட்ல சீப் இருந்ததை கூட எடுத்துருவாங்க. உள்ளுக்குள்ள நீங்க எதுவுமே கொண்டு போக முடியாது. நீங்க போடுற ட்ரெஸ்ஸே எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு போக முடியாது மேடம், ஓகேங்களா? அவங்க செலக்ட் பண்ணி தான் ட்ரெஸ் உள்ள அனுப்புவாங்க. அதுல வந்து எதுவும் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கக்கூடாது. அந்த ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்கு கிளார் அடிக்க கூடாது. அது கரெக்டா லுக்கா இருக்கா, அப்படி ஏதாவது பிராண்ட் ரேம் இருந்துச்சுன்னா அதை ஒட்டிடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலா பிக் பாஸ்ல யூஸ் பண்ண தான் நினைக்கிறேன். அந்த ஸ்டிக்கர் கூட இன்னும் ரிமூவ் பண்ணாம இருக்கும். ஸ்டிக்கர் இருக்கா? பெல்ட் போட்டனால மறைஞ்சிருச்சு தெரியல. ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிடுவாங்க மேடம், பிராண்ட் நேம் கூட தெரியக்கூடாதுன்னு. பெல்ட்ல இருந்து எதுலையுமே உங்களுக்கு. ஸோ ட்ரெஸ்லேயே அதுல 3 பேர் அமைச்ச கமிட்டி இருக்கு ட்ரெஸ் அப்ரூவ் பண்றதுக்கு. இப்ப நீங்க போனீங்கன்னா அந்த ட்ரெஸ் அதுக்குன்னு ஒரு கமிட்டி வருவாங்க, செக் பண்ண. இவ்வளவு விஷயம் இருக்கு. எல்லாமே நம்ம கொண்டு போற ட்ரெஸ் தான், அவங்க எதுவும் நமக்கு கொடுக்கறது இல்ல. அவங்க ஃபர்ஸ்ட் டே கொடுப்பாங்க, எதுவுமே கொடுக்க. டாஸ்க்கு சில டாஸ்க்கு கொடுப்பாங்க மேடம். அவங்களோட ஸ்பான்சர்ஸ் இருக்குங்களே, அப்ப அவங்க டிஷர்ட் போட்டு அது சில டாஸ்க்கு மட்டும் தான் வரும். அது முடிஞ்சது திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்துடணும். ஃபர்ஸ்ட் டே வந்து காஸ்டியூம் கொடுப்பாங்க. உள்ள நாங்க போறோம் இல்லையா ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் டேக்கும் அந்த லான்ச்சிங் டேட்டுக்கும் கடைசியில முடியல ஃபினாலே, இது 2க்கு மட்டும் தான் காஸ்டியூம். மற்ற எல்லாமே எங்களோட ஓன் ட்ரெஸ் தான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம நினைச்ச மாதிரி ட்ரெஸ் கூட எடுத்துட்டு போக முடியாது. அதுவுமே ஸ்டோர் ரூம் வழியா வரும், நாங்க போறப்ப கொண்டு போக முடியாது, ஓகேங்களா? ஸோ இது ஸ்கிரிப்டே கிடையாது. ட்ரெஸ் கூட நீங்க நினைச்ச ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போக முடியாது. வீக்கெண்டு காஸ்டியூம்லாம் அங்கங்க இருந்து உள்ள இருந்து வரும். வெளியில நம்ம காஸ்டியூம் டிசைனர் நம்பர் கொடுத்துரும், அவங்க உள்ள அனுப்புவாங்க. அந்த ட்ரெஸ் தான் உள்ள வரும், ஓகேங்களா? அந்த உள்ள வரும். அதுவுமே எப்ப வருதுன்னு தெரியாது. அவங்க வாங்கினதே அவங்க மாத்தி மாத்தி தான் கொடுப்பாங்க. ஸோ உள்ள நடக்கிறது நாங்களா சமைப்போம், ஓகேங்களா? சமைக்கிறது உண்மைதான். நீங்க கிச்சன் பக்கமே போல. எனக்கு சமையல் தெரியாதுல மேடம், அதனால நான் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். எஸ்கேப் ஆயிடுவேன். அப்படி நான் உள்ளுக்குள்ள போனா பாத்திரங்கள் ஒரு வேலை பண்ணுவேன், ஓகேங்களா? வெசல் வாஷ்ல வந்து வெசல் வாஷ் பண்ணேன். அப்பயும் உள்ள வந்து பிரியங்கா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிடிச்சிட்டாங்க. நீங்க உங்க கையால சமைச்சு நான் சாப்பிட்டே ஆகணும், ஏதாவது பண்ணி கொடுனாங்க. அப்ப அந்த பக்கத்துல இருக்க பொண்ணுங்க வேணா அவங்கள வச்சு ஏதாவது சமைக்க சொல்லி நம்மளும் ஏதாவது கூட 2 ஹெல்ப் பண்ணி ஏதோ ஒன்று சமைச்சு கொண்டு போய் குடிக்க கொடுத்து தப்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி கிச்சனுக்கு வந்து எடுபடி வேலை, அந்த ஃப்ரிட்ஜில் போய் இதை எடுத்துட்டு வா, அதை பண்ணு, இதை பண்ணு, இதை நறுக்கு, இதை கட் பண்ணு அப்படின்வாங்க. ஸோ அதனால கிச்சன்ல என்னை அதிகமாக பார்த்துருக்க மாட்டேங்க. கிச்சன்ல நின்று சும்மா நின்று அப்படியே எஸ்கேப் ஆகி எடுபடி வேலை பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிருப்பேன். எனக்கு தெரியாது. சில பேர் இன்ட்ரெஸ்டான பீப்புள் இப்போ கனியக்கா கிச்சன்ல அதிகம் இருந்தாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஆட்களே கிச்சன்ல வந்துருவாங்க மேடம். அந்த மாதிரி தான் உள்ள நடக்கிறது. 1% கூட ஸ்கிரிப்டே கிடையாது. எல்லாமே உண்மை, ஓகேங்களா? எங்களுக்கும் தெரியாது. நிறைய பேர் உள்ள ஸ்கிரிப்ட் நினைச்சா உள்ள வந்திருப்பாங்க. உள்ளுக்குள்ள வந்தவங்களுக்கு தான் ஆச்சரியம். ஒரு நாள் ஹவுஸ்குள்ள இருக்க முடியாது மேடம். ஏன்னா லக்ஸரி வாழ்க்கை வாடுறதுக்காக எங்களை பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள அனுப்பல. சவால்களை எதிர்கொள்ளணும். விஜய் சேதுபதி வந்து வாரம் வறுத்தெடுக்கிறது, கிழித்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி டைட்டில் எல்லாம் போடுறாங்க. அவர் உங்களை திட்டுறது, நீங்க அதை வாங்கிக்கிறது, அதெல்லாம் உண்மைதானா? 100% உண்மை மேடம். ஓகே, ஸ்பாட்ல தான் திட்டுறாரு. அந்த வீக்கெண்ட் எபிசோடு வந்தாலே எனக்குலாம் அப்படியே ஆக்சுவலா மற்ற நாள்லாம் ஜாலியா இருக்கும். விஜய் சேதுபதி எபிசோடு வந்தாலே அடி வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கமா. நானும் இல்லை, எல்லாரும். அப்படியா? பாருலாம் அழுதுருச்சு பாத்தீங்களா? நான் கூட ஸ்வீட் சாப்பிட்டேன் பாருங்க காலையில ஃபுல்லா. அதெல்லாம் ஒரிஜினல் மேடம். நான் ஏன் அந்த ஸ்வீட்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிட்டேன்னா, ஆக்சுவலா அது வாரத்துல ஒரு நாள் தான் அந்த ஸ்வீட் வரும்.
வீக்கெண்ட் எபிசோடுக்கு. அது ஒரு சின்ன சைஸா தான் வரும். சரி கிடைக்கிறப்ப அதுவும் ஒரு 17 பீஸ்னா நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வேற ஒரு ஆள் வாங்கிட்டு போயிருவாங்க. ஸோ கிடைச்ச பீஸை சாப்பிடுவேன்னு சாப்பிட்டுக்கிட்டே அவங்க சொன்ன கதையை கேட்டு அது இவ்வளவு பெரிய வைரல் ஆகுன்றதை நான் எதிர்பார்க்கல. அவங்கள அழுதாங்க பாருங்க, அதெல்லாம் ஒரிஜினல் நேச்சுரல் கிரையிங் மேடம். திட்டுறதுன்னு இல்லை, அவரை வந்து தவற சுட்டி காமிச்சிட்டு அதே பீப்புள் என்கரேஜும் பண்ணிட்டு போவார். அதை பாருங்களேன், ஒரே ஆளை திட்டவும் மாட்டாரு. பார்வையே திட்டினாலும் திட்டிட்டு டக்குன்னு கடைசியில் என்கரேஜ் பண்ணிட்டு போயிருவார். இல்ல அப்படி பண்ணுவாரு ஆஃப் கேமரால, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பேசுவாரா ஏதாவது? மேடம் அவரை நாங்க பார்க்கவே முடியாது மேடம். நாங்க இருக்கிற இடம் வேற, அவங்க இருக்கிற இடம் வேற மேடம். நாங்க ஹவுஸுக்குள்ள இருப்போம், ஹவுஸுக்குள்ள அவங்க வர மாட்டாங்க. அவர் பேசுறப்ப அவர் கூடயுமே மக்களும் இருப்பாங்க, ஓகேங்களா, ஆடியன்ஸ் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீக்கெண்ட் எபிசோட் நடக்கிறப்ப எங்களுக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் தொடர்பே கிடையாது. அவர் வேற இடத்துல ஸ்டேஜ் போட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஆடியன்ஸ் இருப்பாங்க, நாங்க உள்ளுக்குள்ள இருப்போம். எங்களுக்கு விசி வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியா தான் சார் வர்றதே எங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா. அதே மாதிரி டாஸ்க பத்தி சொல்லுங்களேன். டாஸ்க் எல்லாம் வந்து ரியலா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைட் பண்றது தானா? அதே மாதிரி சபரி வந்து அடிச்சாங்களே பார்வதிய, சோ அந்த கண்ணு அடிபட்டது எல்லாமே ரியல் தான். அது டாஸ்க் தான். ஜெயிக்கணும்ன்ற வெறி இருந்துச்சே தவிர அவன் பர்பஸ்ஃபுல்லா பார்வை அடிக்கவே இல்லை, பண்ணல. அப்படிப்பட்ட பையன் கிடையாது மேடம். சபரி வந்து ஆக்சுவலா ஓவர் ஆக்டிங் பண்ணுவோம், அப்படி அதுக்கப்புறம் வந்து ஒரு சுயநலம் இருக்கும், அப்படி இருப்பாரே தவிர பர்பஸ்ஃபுல்லா போய் ஒரு ஆளை அடிக்கிற லெவல் மட்டமான ஆள் கிடையாது. தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்லவே இல்லை மேடம். தண்ணி கொடுக்க மாட்டோம்னு அவங்க சொல்லல. டாஸ்க் சிக்கனமா புழங்குங்க. ஒரு வாரம் நாங்கெல்லாம் குளிக்கவே இல்லை, அப்படியே ஒரு கப்பு தண்ணியில குளிச்சிருப்போம். அது எப்படி குளிச்சோம்னு எங்களுக்கு இது வரைக்கும் ஞாபகம் இல்லை, ஓகேங்களா. ஓகேங்களா, குடிக்கிறதுக்கு சின்ன சின்ன 1/2 லிட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு தண்ணியே ரொம்ப லிமிட்டடா வரும். 20 பேருக்கு ஒரே இடத்துல போனோம். ஈவன் டாய்லெட் ஆக்டிவிட்டிஸ்க்கு கூட தண்ணி இல்லை, அங்க எல்லாம் டிஷ்யூ பேப்பர் தான் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் ஒரிஜினலாவே நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு அந்த வாரம் நான் தான் டாய்லெட் கிளீன் பண்ணோம், நானும் பார்வோம். எங்க 2 பேருக்கும் ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கே தண்ணி இருக்காது. நாங்க என்ன பண்ணுவோம், டெட்டால போட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கிற தண்ணியில கழுவி ரொம்ப கஷ்டம் தான் பட்டோம் மேடம். அதெல்லாம் ஒரிஜினல் வாட்டர். அதை இதை விட சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. டாய்லெட்லேயே எல்லாருக்கும் டிஷ்யூ பேப்பர் தான் இருந்துச்சு. அப்படி கப்பு கொடுத்தா ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில பாதி கொடுப்பாங்க தண்ணி, டாய்லெட் போறவங்களுக்கு தனியா. ஏன்னா தண்ணிக்குன்னு இன்சார்ஜ் கம்புருதீன் அண்ட் சபரி, அவங்க 2 பேர்ட்டையுமே ஆஃப் வாங்கணும். நான் என்ன பண்ணேன், இவங்க சொல்றதெல்லாம் என்னடா கேட்டுட்டு ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியை வந்து என்ன லாக் பண்ணிட்டாங்க. அது என்ன எல்லாருக்கும் ஒரு ரூல், உனக்கு ஒரு ரூல். ஏர்லி மார்னிங்கா ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி எடுத்துட்டு போயிருவேன் ஆக்சுவலா. அந்த மாதிரியே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதையும் லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் டஃப் தான் மேடம். பிக் பாஸ் வந்து சண்டை போடுறதுக்கெல்லாம் கிடையாது மேடம், போட்டி மனப்பான்மை தான் அவங்க பண்றாங்க. இந்த உலகத்துல உனக்கு எல்லா தரப்பு மக்கள் சின்ன சின்ன விஷயத்த கூட சண்டை போடுறாங்கன்னா அது பாக்குற ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா, இதுக்கு இல்லாம உண்மையிலேயே இவங்க சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் மேடம். என்ன மேடம் நீங்க அசால்ட்டா சொல்றீங்க, வீட்டுல நடக்காததா? அஸ் யூசுவல் வீட்டுல நடக்காததா? பட் டக்குன்னு எல்லா வீட்லயும் நடக்கிறதா. இப்போ தோசை மாவு கம்மியா இருந்திருக்கும், வீட்டுல ஒரு பையன் வர்றாட்டி அம்மாட்ட வந்து அவன் சண்டை போடுவான், நான் வர்றதுக்குள்ள ஏன் அதை காலி பண்ணீங்க நீங்க. அந்த மாதிரி தானே உங்களுக்கு வீட்டுல யதார்த்தமா நடக்குது. நம்ம வெளியில வந்து ஹாய் ஹலோ அப்படி நம்ம என்னதான் சீனை போட்டாலும் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன விஷயத்துக்கு சண்டை வரும். எனக்கு ஏன் நேற்று வச்சிருந்து அதை நீங்க வைக்கல, ஏன் நீங்களா சாப்பிட்டீங்க, எனக்கு அந்த தட்டுல வச்ச முட்டையை எடுத்தாங்களே அதெல்லாம் கூட உண்மையிலே எடுத்ததா பனிஷ்மெண்டா? அது பிக் பாஸ் சார் வந்து அதுக்கு ஏதாவது தப்பு நடந்திருக்கும், அதுக்காக முட்டையை அவங்க எடுத்திருப்பாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை. ஏன்னா அவங்க வந்து எவ்வளவோ அவங்க எங்களுக்காக ஃப்ரீடம் விடத்தான் செஞ்சாங்க. இதுல ரொம்ப லக்கி வந்து வைல்டு கார்ட்ல வந்தவங்க தான் மேடம். கஷ்டப்பட்டாதானா நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓகே என்ன மேடம், தண்ணில நான் சொல்லிட்டேன்ல, டாய்லெட்டுக்கு டிஷ்யூ பேப்பர், இதை விட கஷ்டம் ஒன்றும் இல்லை. எல்லாருக்குமே தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி இல்லை. அந்த ஒரு வாரத்தை நாங்க ரொம்ப அப்பெல்லாம் சரியா அப்ப அதிகமா டார்கெட் பண்ணது என்ன, இருக்கிறதுலே கஷ்டம் தண்ணி டாஸ்க்கு. அப்ப அந்த வாரம் தான் நம்பர் 1 வாங்குறேன் ஓட்டு. நான் உள்ள போன உடனே இருக்கிறவங்க எல்லாம் என்ன தான் மேடம் அட்டாக் பண்றான். கிட்டத்தட்ட படத்துல நடிக்கிற மாதிரி வா நீ வா நீ வா நீ வா நீ வா நீ 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 ஒவ்வொரு சண்டை எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கும். பட் என்னோட கருத்துல இருந்து நான் மாறவே இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்டா இருந்தேன். அதுதான் வெளியில வந்து லட்சக்கணக்கில் ஓட்டு, கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டுக்கு நெருக்கி விழுந்திருக்கு. ஓகேங்களா. சோ அதிகம் அந்த ஒரு வாரம் மட்டும் இல்ல, தொடர்ந்து 2வது வாரம் டாப்ல இருந்தேன், 3வது வாரம் QC டாஸ்க் அப்பெல்லாம் உச்சத்துல நிக்கிறேன், 2 லட்சத்தை தாண்டுது ஓட்டு. ஓகேங்களா. சோ ஓட்டுல நம்ம முதல் 6 வீக்ல நம்ம தான் ஃபர்ஸ்டா இருந்தோம். ஓட்டெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் மிரள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உள்ள போனதுல ஃபெமிலியரான ஃபேஸ் யார் மேடம், கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்ப இன்டர்வியூ ஒரு மேடம் சகிலா மேடம் இன்டர்வியூல கூட ஒரு இடம் சொல்லியிருந்தாங்க, உள்ள போனதுலேயே அவன் திவாகர் இன்னும் 2 பேரு கலையரசன் இவங்களதான் தெரியும், மத்தவங்க யாருமே தெரியாதுன்னு. நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். பிக் பாஸ் அப்படின்னா ரொம்ப ஃபெமிலியரா வருவாங்க, அதுல நம்ம எத்தனாவது ஆளுன்னு தெரியல, அந்த மாதிரி நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போட்டேன். பட் உள்ளுக்குள்ள போனா யாரையுமே தெரியல. ஈவன் பிரவீன் காந்தி சார் பெரிய டைரக்டர், அவரே எனக்கு தெரியல, சத்தியமா தெரியலன்னா இது திமிருக்காகவும் இதுக்காகவும் சொல்லல மேடம், உண்மையிலேயே எனக்கு தெரியாதுன்றது தெரியாதுன்னு சொல்றதுனால தப்பு இல்லையில. சாரை தெரியாது,
கனியக்காவை தெரியாது. அவங்களெல்லாம் யூடியூப்ல கடைசி வர பிக் பாஸ்ல யார் யார் போவாங்கன்னு சஜஷன்ல போட்டாங்கல்ல, நான் வருவேன்னு உள்ள எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எனக்கு அதை விட ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாரும் நம்மளை பத்தி பயங்கரமா தெரிஞ்சு வச்சிருக்காங்க மேடம். ஆதிரை சொல்லுது, நீங்க வருவீங்கன்னு எனக்கு முதலே தெரியும். கனி நீங்க வருவீங்கன்னு எனக்கு முதலே தெரியும். சபரி நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா பாருங்களா இவ்வளவு தூரம். சபரியில யாருன்னே தெரியாது மேடம். சீரியல்ல நடிச்சிருக்கோம் சொல்றாரு, நடிச்சிருக்கோம் சொல்றாரு, பட் ரொம்ப தெரியல. கமருதீன்லாம் சுத்தமா தெரியாது. ஓகேங்களா, தெரிஞ்ச முகமே எனக்கு பாரு தெரியும், இவங்க தெரியும். அவங்களுமே யூடியூப்ல பார்த்ததுதான், டைரக்டா யாரையும் பார்த்ததே கிடையாது. ஆதிரை வந்து ஒரு நாமினேஷன்ல சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் இங்க வர வந்து தகுதி இல்ல அப்படின்ற பேர்ல ஒரு சிலரை சொல்லியிருந்தாங்க. அது சரியா தவறா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கலையெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாரு, பிக் பாஸ் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல உங்க பேரும் சேர்த்து சொல்லியிருந்தாங்க. ஆதிரை ஆக்சுவலா நல்ல பொண்ணு மேடம். ஆதிரைக்கு வந்து எனக்கு வந்து ஆதிரையை ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து பழி வாங்க தெரியாது ஆதிரைக்கு. ஆக்சுவலா ஷீ இஸ் வெரி கியூட், நல்ல பொண்ணு. அப்போ அவன் ஓட்டு தான் ஒழுங்காம போயிருச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா பழி வாங்குற என்ன இருக்காது, அந்த வினையும் சுது தெரியாது. ரொம்ப நல்ல பொண்ணு, பியூர் சோல். வேற வழி இல்லாம அங்க உள்ள கட்டாயத்துக்கு வந்து எல்லாரும் கூட சண்டை போட்டுச்சே தவிர அந்த பொண்ணு ரொம்ப ஹார்மோன் நல்ல பொண்ணு மேடம். ஆக்சுவலா சொன்னதோட காரணம் நம்மளை பத்தி எல்லாம் தெரியாது மேடம், என்ன பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா. உள்ள பழகினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வாரம் நாமினேஷனா நானே பார்த்தேன். இவங்களெல்லாம் என்னன்னா, அவங்களுக்கு நான் சர்ன்னு வந்து பிக் பாஸ் முன்னாடி 5 படம் நடிச்சிட்டேன். பாப்புலாரிட்டியை வச்சுதான் என்னை ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில என்னை பக்கம் பக்கமா எழுதியிருக்காங்க. ஹீஸ் எ பிசியோதெரபிஸ்ட், டாக்டர், சோசியல் மீடியா சென்சேஷன். நான் எனக்கே பெருமையா இருந்துச்சு. அதை பிக் பாஸ் டீமுக்கே அனுப்பிச்சு வச்சேனே. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதுல சினிமாக்குன்னு வரும்ல, டைம்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்டா, அதில் அப்படியே பக்கம் பக்கமா எல்லா மீடியால நான் வந்த உடனே வைரல் மேடம். ஸோ நம்ம சரியான வைரல் கண்டென்ட் வித் ஹானஸ்ட் மோடு, பாசிட்டிவ் பப்ளிசிட்டி மேடம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் மற்றவங்கள மாதிரி சோசியல் மீடியாவில் ஒரு சிலர் வந்திருப்பாங்க அசிங்கமா பேசி, அப்புறம் என்ன சொல்ல வருது, கான்ட்ரவர்ஷியலா வந்திருப்பாங்க. நான் வந்தது நேச்சுரல் பப்ளிசிட்டி. நம்ம மேல பொய்யா அலிகேஷன், வளர்ச்சியை பார்த்து கல்லெறிஞ்சிருப்பாங்களே தவிர நம்மளுக்குன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடையாது. எனக்கு பின்னாடி டீம் கிடையாது. ஸோ வளர்ச்சியோட உச்சகட்டத்தை பார்த்துட்டு என்னடா அவங்களாம் சீக்கிரமா வந்துட்டாரு, அவங்களாம் ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணிருக்காங்க, அது கடவுள் கொடுத்தது. ஓகேங்களா. அப்பயும் ஆதிரி ஒரு ஆள் சொல்றதை பார்த்து ஒரு ஆள் பேசுறதா மேடம். சபரி சொல்லுவா மேடம், டாக்டர் திவாகர் எங்களுக்கு பிடிக்கும், வாட்டர்மெலன் ஸ்டார் பிடிக்காது. ஏன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் தானே பெரிய காம்படிட்டர். டாக்டர் திவாகரை அறிமுகப்படுத்துறது வாட்டர்மெலன் ஸ்டார் தானே. ஓகேங்களா. எங்க போனாலும் ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் இப்ப தமிழ் திரையுலகத்துல ஒரு ஹீரோவா வர லெவல் வள எடுத்துட்டேன் மேடம். வெறித்தனமான ஃபேன்ஸ். அது இன்னொன்னு, அதுக்கு ஒரு இறைவனோட கொடுப்பனையும் வேணும் மேடம். நம்ம படத்துல ஏதாவது ஹீரோவா இப்ப கமிட் ஆயிருக்கீங்களா ஆஃப்டர் மேடம்? நிறைய கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். செகண்ட் ஹீரோவா பெரிய ஹீரோ கூட வருது, எல்லாம் பார்ப்போம். எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் படம் சான்சஸ் எல்லாம் வரும் மேடம். சோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது, நம்ம இத்தனை வருஷமா ஃபீல்ட்ல இருக்கிறோம், நம்மளுக்குலாம் கிடைக்காதது இவங்களுக்குலாம் அப்படி ஈஸியா கிடைச்சிருச்சு. ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா அது ஒரு வருஷத்துல பாப்புலாரிட்டி அலையிறதுக்கு நான் நிறைய எஃபோர்ட் ஹார்ட் ஒர்க்கும் போட்டிருக்கேன் மேடம். சென்னை டு மதுரை ஒரே நாள் 6 சேனல் இன்டர்வியூ கொடுப்பேன், 8 சேனல்லாம் கொடுத்தது உண்டு. ஓகேங்களா. நம்ம இன்டர்வியூ, அந்த யதார்த்தமான பேச்சு, அந்த இன்டர்வியூலாம் நடிச்சு காட்டுறேன். ஏன் மேடம், ஒரு ஆள் இன்டர்வியூ ஒரு தடவை எடுத்தா போர் அடிச்சிடும். நான் 500-600 சேனலை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன், அது மக்களுக்கு பிடிக்குது. ஓகேங்களா. அது ஒரு உழைப்பு தான். விடாம ஒவ்வொரு ஊரா சுத்துறேன் மேடம். மதுரை, தஞ்சாவூர், பணத்தை எதிர்பார்க்காம எல்லா ஈவெண்ட்டும் விடாம அட்டன் பண்ணி டிவி சேனல்லையும் போய் நம்மளுக்குன்னு ஒரு டிஆர்பியை உருவாக்கி கடைசியில் அவங்களெல்லாம் விட நம்ம பாப்புலர் அப்படின்ற லெவல் வந்திருக்கோம். அதே பிக் பாஸ் வீட்ல இதை மட்டும் சொல்லிக்கிறேன் மேடம். அதே பிக் பாஸ் ஹவுஸ்ல 3வது நேரம் நாமினேஷன் வருது. நாமினேஷன் வர்றப்ப நானு ஆதிரை 2 பேரும் நிக்கிறோம். 2 பேரும் நிக்கிறப்ப 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் தான் நாமினேஷன் பாஸ், யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுக்கணும். அப்ப ஆதிரை கேக்குது, ஆனா உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு, நீங்க தப்பிச்சிருவீங்க, எனக்கு இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னா எனக்கு இந்த நாமினேஷன் மட்டும் பண்ணுங்க. சரிப்பான்ட்டு நான் போறேன். நான் எங்கேயுமே நாமினேஷன் பயப்படவே இல்லை மேடம். ஃபர்ஸ்ட் வாரம் காணாங்குளத்து நாமினேஷன் கையெடுத்து கும்பிட்டாரு. எனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது, பிள்ளைங்க எல்லாம் படிக்க வைக்கணும், நான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் தெரியாது மேடம், இதுதானே உண்மை. அவங்களுக்கு ரொம்ப தெரியாது, அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்கிற அந்த விட்டு கொடுத்துட்டீங்களா? அவருக்கு விட்டு கொடுக்கல, அவங்க வேற நாங்க வேற. ஃபர்ஸ்ட் டைம்ல அவங்க வந்து சூப்பர் டிலக்ஸ், நாங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸ், அவங்க சூப்பர் டிலக்ஸ். அப்ப வந்து ஒவ்வொருத்தவங்களும் யாராவது 2 பேர் நாமினேஷன் வாங்க, மிச்சவங்க எல்லாம் போங்கன்னாங்கல்ல. அப்ப அவர் வந்து அந்த சொன்னார் ரீசன், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், எனக்குன்னு ஃபேன்ஸ் வெளியில கிடையாது. ஆனா போக போக பார்த்தா நான் அப்படி இப்படின்னு ஓவரா, அதுதான் காலன்றது. இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல முதல் நாள் நாமினேஷன், எனக்கு நாமினேஷன்னாலே என்னன்னு தெரியாது. ஏன்னா பிக் பாஸ் நான் பார்த்ததே கிடையாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினாலிட்டி மேடம். அப்போ வந்து என்னன்னா நம்மளோட வளர்ச்சி, பாப்புலாரிட்டி எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்து பொறாமையில நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் ஆதிரி பண்ணது பொறாமை கிடையாது, புரிதல் இல்லாம. அப்புறம் போக போக பல கேரக்டர் எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. ஓகே, ஒரு நல்ல டைப்பா இருக்காரு. அப்புறம் ஆதிரிக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும் மேடம், நல்ல பொண்ணு கூட. வேற யாரு பிக் பாஸ் வீட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம்? இருக்கிற எல்லாருக்குமே என்னோட இண்டிவிஜுவல் கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு. வேற சூழ்நிலைகள் இல்லாம சண்டை ஃபைட்டு இதுன்னு வர்றப்ப இன்னொன்று நம்ம பலமும் தெரியும். இல்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்குறேன். எனக்கா, நான் எல்லாத்தையும் நல்லா பழகினேன் மேடம். எல்லாத்தையுமே நல்லா பழகினேன். ஈவன் சபரி, விக்கல்ஸ், விக்ரம, பாரு,
பாரு கூட எல்லாம் நல்லா க்ளோஸா இருந்தேன். கமருதீனுமே நல்லா க்ளோஸா தான் இருந்தான். கமருதீன் நல்ல க்ளோஸ். ஆரம்பத்துல எல்லாம் கமருதீன் எனக்கு ஏகாம்படுத்தும். இவங்க எல்லாருக்குமே தெரியுது மேடம் யாரு கூட சண்டை போட்டா நம்ம ஃபேமிலி. நீங்களே பாருங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்லாம் பாருங்க. கமருதீன் சம்பந்தமே இல்லாமலாம் வந்து என்னை அட்டாக் பண்ணிருப்பாங்க. காரணம் அவங்களுக்கு தெரியுது யாரு ரொம்ப பாப்புலர். நான் என்ன பண்ணாலும் பின்னாடியே வந்து ஒட்டிக்கிட்டே பண்ணுவாங்க பாருங்களே. நான் ஒரு ஸ்டெப் போனேன்னா என் கூட வந்து அவங்களும் அந்த ஸ்டெப் போடுவாங்க. எல்லாமே என்னோட ஓன் கிரியேட்டிவிட்டி மேடம். நம்மளுக்கு அதாவது நான் வந்து ரொம்ப வந்து மேடம் ஒரு எந்தூசியாஸ்டிக்கா ஓவர் எந்தூவா இருப்பேன். என்னென்ன பண்ணாலும் டக்கு டக்கு டக்குன்னு வைரல் ஆகும். அது இறைவன் கொடுத்த ஒரு வரம். அதனால ஒண்ணு நான் பிளான் பண்ணி அடிப்பேன். இப்ப விக்ரம் இருக்கான்னு வச்சுக்கோ, விக்ரம் திவாகர் அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சும்மா கூட்டிக்கிட்டு இருந்தாரு. எனக்கும் ஒரு மாதிரி ஒரு மந்தன் போற மாதிரி இருந்துச்சு. நான் உள்ளுக்குள்ள போயிட்டு என்ஜாய் பண்ணி வாடா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் ஜாலியா பேசுவோம். அந்த அவனும் அந்த விதத்துல ஹர்ட் ஆயிடக்கூடாது. ஏன்னா நான் சூப்பர் டிலக்ஸ்ல இருக்கேன். சோ 2 பேரும் என்ன பண்ணா அது கூட பயங்கர வைரல். எனக்கு தெரியும் அவனும் 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுவான் இல்லையா, அந்த மாதிரி நல்ல வைரல். ஸ்விம்மிங் பூல்ல நல்லா வைரல் ஆகுன்றது எனக்கு முதலே தெரியும்.